உணர்ந்தவங்க நல்ல கரத்தை தட்டி ஆண்டவருக்கு சொல்லுங்க, உங்க அன்பை நான் மறக்கவே மாட்டேன் ஆண்டவரே. என்னை வழி நடத்தின அன்பை நான் மறக்கவே மாட்டேன். என்னை காத்து அவர் வழியில நடத்தின பாதைய, அவர் வழியில நடத்தினதை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்றோம். நல்ல ரெண்டு கரத்தையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி, நல்ல ரெண்டு கரத்தையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி, நீங்க எந்த சூழ்நிலையில கடந்து வந்திருக்கலாம், ஆனா உங்களை நேசிக்கிற ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். உங்களை இனி நேசிக்கிற கர்த்தர் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் அன்பு மிக பெருசு, அவர் அன்பு மிக பெருசு. உங்க சூழ்நிலைகள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு என்னை நேசிக்கிற ஆண்டவரை நான் உயர்த்துகிறேன்ங்கிறதுக்கு அடையாளமா நல்ல ரெண்டு கரத்தையும் உயர்த்தி சொல்லுங்க, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே உம் பாதத்தி, மறப்பேனோ மறப்பேனோ உமது அன்பை, எனக்கு உதவி செய்ததே, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே உம் பாதத்திலே. உயர்ச்சி எப்போ நான் உங்களை துதிப்பேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்களை விட்டு எதுவும் என்னை பிரிக்காது. ஏன்னா எதையும் என்னை விட்டு பிரிக்காத கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எதையும் என் வாழ்க்கையில விட்டு பிரிக்காத கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவங்க சேர்ந்து சொல்லுங்க, நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காற்றீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காற்றீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே. நல்ல ரெண்டு கரத்தையும் உயர்ச்சி, எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே எபினேசரே, என் நினைவாய்
நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே. ரெண்டு கரத்தையும் உயர்த்தி எபினேசரே, 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 இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவர். எபினேசரே, 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 இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 6:8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எத்தனையோ வார்த்தைகளை திரும்ப திரும்ப தியானிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தையை தியானிக்கும் போது, அவருடைய கிருபையை தியானிக்கும் போது, அது இல்லாம நீ வாழவே முடியாது என்கிற ஒரு நிலைக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை பாரப்படுத்தி கொண்டிருக்கிறது. எத்தனை பேரை உண்மையிலேயே கர்த்தருடைய இந்த கிருபை பாரப்படுத்துகிறது? ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க சொல்லிட்டு, ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க கவனிச்சுட்டு, முடிவில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே உங்களுக்கு நன்றி என்று சொல்றது தவிர வேற ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை என்று சொல்றது மாதிரி, அவருடைய கிருபை என்று சொல்வதை தவிர என் திறமை, என் சாமர்த்தியத்தில், என் அறிவில் இதை சாதிச்சிட்டேன் அப்படின்னா, உண்மையை சொல்ற பிள்ளைங்கன்னா இங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆமே, உண்மையை சொல்ற பிள்ளைங்கன்னா கிருபையை தான் சொல்லுவாங்களே தவிர, நான் படித்தேன், நான் எழுதினேன், நான் ஜெயிச்சேன் அப்படின்னா சொன்னா அது பெரிய சுய புத்தியில சார்ந்திருக்கிற தேவ கிருபையை மறுதலிக்கிற ஒரு அனுபவம் என்று தான் சொல்லணும். உண்மையிலேயே இந்த சந்தோஷங்களை ஏற்கனவே நம்முடைய பிள்ளைகள் பலர் சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய பிள்ளைகளும் 2 பிள்ளைகளுமே அதை அழுது கொண்டு தான் சொல்லியிருக்கிறாங்க. நான் நினைச்சதையும் ஜெபமனையும் தாண்டி என்னை விட திறமை உள்ள பிள்ளைகள் இருந்தும் அவங்க மத்தியில் என்னை ஆண்டவர் என்ன செய்தாரு? உயர்த்தி மகள செய்தார். இது என்னால வந்தது இல்லை, என் தேவனால. ஹல்லேலூயா. ரெபேக்காளை ஆண்டவர் ஈசாக்கின் வீட்டில் கொடுக்கும்போது, ஆபிரகாம் குடும்பத்தில் கொடுக்கும்போது, இந்த காரியம் என்னால வந்தது இல்லப்பா, இது யாரால வந்தது? கர்த்தரால வந்தது அப்படின்னு சொல்றான். அதுக்கு பேரு தான் என்னது? கிருபை. ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள வந்த மருமகன், உங்க வீட்டுக்குள்ள வந்த மருமகள், ஆண்டவரே உங்க என்னால வந்ததில்லை, உங்க கிருபையால வந்ததுன்னு சொல்றது மாதிரி கர்த்தர் மாற்றட்டும். எல்லாம் அப்படி வந்துச்சுன்னு பார்த்தா வந்திருக்காது. ஆமே, குடிகாரன், கஞ்சாக்காரன், ஆமே, இன்னும் பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தை பேசுறவங்க, பிரச்சனை பண்றவங்க, இதெல்லாம் வந்து சேர்ந்துருக்குது. அது யாரால வந்துச்சுன்னா உங்களுக்கு தான் தெரியும், அது எனக்கு தெரியாது. ஆனாலும் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும், நல்லா தான் இருக்குன்னு நினைச்சிட்டு நீங்க உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கும். ஆனா அதுவும் கெட்டதாக தான் இருந்திருக்குது. அதையும் கண்டுபிடிக்க உங்களால முடியல. ஆனா எல்லாம் தாண்டி ஆண்டவரை நோக்கி பார்த்தீங்கன்னா, அவர் கிருபை ஒன்று இருக்குமானா எல்லாவற்றையும் சரி பண்ணிடும். அதைத்தான் நோவாவின் வாழ்க்கையில், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆனா கிடைச்ச கிருபை நோவாவுக்கு மட்டும் இல்ல, அவன் வீட்டுக்குள்ள அவரையும் சேர்த்து எத்தனை பேர் இருந்தாங்க? 8 பேர் இருந்தாங்க. அந்த 8 பேருக்கும் என்ன கிடைச்சிச்சு? கிருபை கிடைச்சிச்சு. ஆனா பைபிள்ல எழுதப்படும் போது எப்படி சொல்லப்படுகிறது? நோவாவுக்கோ ஒரு ஆளுக்கு மட்டும் கிடைத்த கிருபை அந்த குடும்பம் முழுவதுக்குள்ளே அவன் பாஸ் பண்ணி, அந்த குடும்பம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணியிருப்பேன் என்பதை பாருங்க. ஆபிரகாமுக்கு 100 வயதுல அப்பா ஒரு பிள்ளை கொடுக்கும் போது, 100 வயசுல ஒரு பிள்ளையா? சாராளுக்கு அப்ப வயசு எத்தனை? 90 வயசு, 10 வயசு வித்தியாசம். நம்ம சிரிக்குது, நகைக்குது, எனக்கா கிழவிக்கு பிள்ளையான்னு. இங்கே இந்த வீட்டில் எத்தனை வயசுல பிள்ளை? நோவாவுக்கு 500 வயதாகும் போது எத்தனை பிள்ளை? 3 பிள்ளைகள். அல்லேலூயா. அப்படியா பாஸ்டர், பைபிள்லையா பாஸ்டர் இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? முழிச்சு பார்க்கறத பார்த்தா அப்படி பார்க்குறாங்க என்ன முறைச்சிக்கிட்டு. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் படிங்க. நோவா 500 வயதான
நோவா 500 வயதான போது காம் யாபேத் என்பவர்களை சேம் காம் யாபேத் என்பவனை பெற்றான். என்ன பாஸ்டர் நோவாவா பெற்றான்? இல்லம்மா அவங்க வீட்டுக்காரர் அம்மா தான் பெற்றாங்க. அல்லேலூயா. அவர் பாஸ் சொன்னார், அந்த காலத்துல எல்லாம் ஆண்கள் நினைச்சுதாங்க பிள்ளை பெற்ற. ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாராம் இப்படி. பாவம், அதுக்கு தான் பைபிள் காலேஜ் போய் படிக்கணும்னு சொல்றது. ஆமே, அந்த காலத்துல எல்லாம் ஆண்கள் பிள்ளை பெற்றாங்க. இந்த காலத்துல தான் என்ன செய்யறாங்க? பெண்கள் பிள்ளை பிறகுறாங்க. அதனாலதான் பைபிள்ல நோவா 500 வயதான போது 3 பிள்ளைகளை பெற்றாங்க. அப்படி நோவா பெறல, மனைவி தான் பெற்றாங்க. ஆமே, 100 வயதுல சானால் தான் பெற்றாங்க. ஆனா பேர் யார் பேர் இருக்குது? கிருபை. அந்த வீட்டுக்காக யார் அதிக உத்தரவாதம் பண்ணி செபித்தாங்களோ, அந்த கிருபையை தக்க வைத்துக் கொள்வதற்கு, அந்த குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு யார் தரப்புல நின்றார்களோ அவங்களுடைய பேரை கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். ஆமென். எழுதப்படாத பேர்களுக்கும் எழுதப்படாத கிருபையை கர்த்தர் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பல காரியங்கள் எழுதப்படாமல் இருக்கிறது. நம்ம நோக்கி பார்த்தா நமக்கு அது சாத்தியமாகுமா, நமக்கு அது எட்டுமான்னு பார்த்தா நமக்கு கண்டிப்பா எட்டாது. ஆனா எட்டி இருக்கிறது. எப்படின்னா அதுக்கு பேரதான் கிருபை. இப்படி சொல்லிட்டே போலாம், முகவரையா போயிடும், செய்திக்கு வந்துடுவோம். ஆமென். கவனிங்க, தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, நமக்கு இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆஸ்வதித்து வர்த்தித்து பெருகுங்க அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். அதுபோல நோவாவின் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வர்த்தித்து விருத்தியாகும்படி செய்தார் என்று வாசிக்கிறோம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களை வாசிக்கும் அதை காண்கிறோம். அதே போல முற்பிதாக்கள் ஒவ்வொருவரையா ஆண்டவர் அப்படி என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தி நடத்தினார் என்று வாசிக்கிறோம். ஆமென். உயர்த்தி நடத்தினார் என்று வாசிக்கிறோம். ஆபிரகாம் வாழ்க்கையிலேயும் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவன் ஆனான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலேயும் ஆசீர்வதித்தார். ஆமென். ஹல்லேலூயா. முற்பிதாக்களில் முதல் பிதா, முதல் மிஷனரி. ஆமென். பைபிள்ல முதல் மிஷனரி, தேவனுடைய சிநேகிதன் என்று பெயர் பெற்றவன். விக்கிரக குடும்பத்துக்குள்ள இருந்தவன் தான். ஆனா அப்பா கூப்பிடும்போது வயசு 75. ஒரு பிள்ளையை கொடுக்கும்போது 100 வயசு. பலி செலுத்த சொல்லும் போது ஒரு சின்ன பிள்ளை கீழ்ப்படிஞ்சது போல போய் கீழ்ப்படிந்து பலி செலுத்தினான். அதுக்கு முன்னாலே தன்னையே ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டி பலி செலுத்தி எங்க போனாலும் ஒரு ஆராதனை. ஆமென். நம்மள மாதிரி நிரந்தரமா ஒரு சர்ச்சுக்குள்ள இருந்தோம், ஒரு ஊர்ல இருந்தோம், ஒரு வீட்டில் இருந்தோம், சர்ச்சுக்கு போனோம்னா கிடையாது. அத்தனையும் தாண்டி அப்பா சமூகத்தை எங்கெல்லாம் அவன் பரதேசியா கர்த்தர் அனுப்பினாரோ, எந்த தேசத்துக்கெல்லாம் அனுப்பினாரோ, பைபிள் சொல்லுது பாருங்க, தான் போகும்போது போகும் இடம் இன்னதென்று அறியாம கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனார். போறது தெரியும், எங்க போறோம் தெரியாது. பரதேச ஒரு வாழ்க்கை. இப்படி ஆண்டவரே ஒரு அப்பா குடும்பம், சொந்த பந்தம், உறவுகள், தொழில், வருமானம் எல்லாத்தோட ரொம்ப சிறப்பா இருந்தவனை அழைத்து இப்படி வனாந்திர வழியா ஒவ்வொரு நாட்டில், ஒவ்வொரு ஊர்ல, ஒவ்வொரு இடங்களில் கூடாரங்கள் போட்டு குடியிருந்தாலும், குடியிருக்கிறதுக்கு முன்னால அவன் செய்த காரியம் பலிபீடம் கட்டி அப்பாவை ஃபர்ஸ்ட் இங்க அனுசிவான், வர்ஷிப் பண்ணிடுவான். அப்படின்னா அன்னைக்கு அவன் கட்டின பலிபீடம், அன்னைக்கு தொழுது ஆரம்பித்தது, அந்த சொன்னாரு, இந்த பூமியை நான் உனக்கு என்ன செய்யும், உனக்கும் சந்ததிக்கும் கொடுப்பேன்னு சொன்னதை அப்படியே கொடுத்தார். அப்படின்னா ஆராதிக்கிறது ஒரு நாள் என்ன செய்யாது, வீணாய் திரும்பாது. அல்லேலூயா. அப்ப நீங்க முதல்ல செய்ய வேண்டிய காரியம் என்னது? இன்னைக்கு வாரத்தின் முதல் நாள். இன்னைக்கு நம்ம முதல்ல எங்க வந்திருக்கிறோம்? சர்ச்சுக்குள்ள அப்பாவை ஆராதிக்கிறோம். இது ஆபிரகாமுக்கு கூட கிடைக்காத ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதை நீங்க சாதாரணமா எண்ணி விடக்கூடாது. அப்படி ஆராதித்தது மட்டுமல்ல, தன்னுடைய எல்லா காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா ஆமென் கர்த்தருடைய பங்கை தசம பாகமாக கர்த்தருக்கு செலுத்தினான். ஆமென். அல்லேலூயா. அடுத்து இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரே பிள்ளை தான் பலி செலுத்த கேட்கும் போது அப்படியே கொடுக்கிறான். ஆனா கர்த்தர் பலியாக என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. கீழ்ப்படிவதை பார்க்கிறாரு, அதையே பலியா எடுத்துக்கொண்டாரு. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியில பார்த்தீங்கன்னா அவருடைய கடைசி நாட்கள் எப்படி இருந்துச்சான்? ஆண்டவர் அருமையாய் அற்புதமாய் அடுத்த தலைமுறை ஆஸ்வதிக்கிறாராம் பாருங்க. ஆஸ்வதித்து பெருக செய்து மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைத்தார். ஆமே. அவன் பிள்ளை பாருங்க என்ன செய்து பாருங்க. எபிரேயர் 11:20 வாசிக்கும் போது, எபிரேயர் 11:20 வாசிக்கும் போது, ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். ஒரு தகப்பன் ஆசீர்வாதமா இருக்கும்போது அவன் பிள்ளை எப்படி இருக்கும்?
ஆசீர்வாதமாக இருக்கும். கையை உயர்த்தி ஆமென். நீங்க ஆசீர்வாதமா இருந்தா உங்க பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்க ஆசீர்வாதம்னு பேரை வச்சாலும் ஆமென், பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கணும்னா அப்பா என்னவா இருக்கணும்? துன்மார்க்கன் அப்பா அம்மா துன்மார்க்கமா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள இருக்கணும். கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவங்களா இருக்கணும். நீங்க ஆசீர்வாதமா இருந்து உங்க பிள்ளைகளை ஆஸ்வதிக்கணும். அது பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். இந்த கையில பீடியை வச்சுக்கிட்டு, இந்த கையில மக்களை நீ நல்லா இரு, வாய் நிறைய வெத்தலை பாக்க போட்டுக்கிட்டு மக்களை நல்லா இரு சொன்னா என்ன செய்யும்? நல்லா இருக்காது, பொல்லாதா இருக்கும். ஆமென். அதே பிள்ளை ரெண்டு கையிலையும் பீடி வச்சுட்டு என்ன செய்யும்? அப்பா நீ நல்லா இருன்னு சொல்லும். எப்படி இருக்கு கேட்கறதுக்கு? நல்லா இருக்காது. அப்படிதானா? அப்பா அப்படியெல்லாம் ஆஸ்வதிக்க மாட்டா. நம்ம ஆஸ்வாதமா இருந்தா நம்ம பிள்ளைகள் ஆஸ்வாதமா இருக்கும். வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆஸ்வதித்தான் ஈசாக்கு. அடுத்து மறுபடியும் பாருங்க, அது அதோட விடல கர்த்தர் 21 வசனத்துல அடுத்து யாக்கோபு யோசேப்பை என்ன செய்தான்? ஆஸ்வதித்தான். ஹீப்ரோஸ் சாப்டர் 11 வெர்ஸ் 21 பாருங்க. யாக்கோபு யோசேப்பினுடைய குமாரரை யாவரையும் ஆசீர்வதித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். யோசேப்பின் குமாரரை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க வீட்டில் போய் படிங்க. நமக்கு நிறைய இடம் செய்தி கேட்டிருக்கிறோம். ஆதியாகமம் 49 அதிகாரம் ஆமென் 22 வசனத்துல நீங்க வாசிக்கும் போது யோசேப்பை எல்லாரையும் ஆஸ்வதிக்கிறாரு. 12 பிள்ளைகளையும் கூப்பிட்டு ஆஸ்வதிக்கிறாரு. ஆனா யோசேப்பை மட்டும் ஸ்பெஷலா என்ன பண்றாரு? பிளஸ் பண்றாரு. எல்லாரும் சேர்ந்து ஸ்பெஷலா அவனை துன்பப்படுத்தினாங்க. அவனை அப்பா கடைசியா கூப்பிட்டு ஆஸ்வதிக்கும் போது ஸ்பெஷலா கூட்ட என்ன செய்தாரு? ஆசீர்வதிச்சாரு. நல்ல கவனிங்க, நல்ல கையை வைத்து சொல்லுங்க. நாம எல்லாரும் ஸ்பெஷலா நம்மளை துன்பப்படுத்துவாங்க. ஆனா அப்படிப்பட்ட பிள்ளைங்க துன்பத்துக்கு தீமை செய்யும், துன்பத்துக்கு துன்பம் செய்யாம, தீமைக்கு தீமை செய்யாம, உதாசீனத்துக்கு உதாசீனம் செய்யாம எல்லாருடைய ஜீவ ரட்சணைக்கு ஆண்டவர் என்ன உங்களுக்கு முன்னாலே என்னை எகிப்தில் அனுப்பினார் அப்படின்னு சொல்லி, எனக்கு நீங்க தீமை செஞ்சீங்க, நான் உங்களுக்கு நன்மை செஞ்சேன்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினா. இது என்னால வந்ததில்லை, அப்பா எனக்கு தந்த கிருபை என்று சொல்லி இவங்க எல்லாம் விற்று போட்டதுனால தான் அங்க போயிருக்கிறான். அங்க போன இடத்துலேயும் நீங்க விற்று போட்டேன்னு சொல்லி வேதனைப்படுத்தி வார்த்தை சொல்லல. அதுக்கு பதிலா என்ன வார்த்தை சொல்லிட்டான்? உங்க எல்லாருக்கும் ஜீவரட்சணையா வாழ வைக்கிறதுக்கு அப்பா என்ன முந்தி அனுப்பிட்டாரு, நீங்க பிந்தி வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய நல்ல பொக்கிஷ சாலையிலிருந்து நன்மைகளை எடுத்து கொடுத்தான். அப்பா அவனை கூப்பிட்டு என்ன செய்தாரு? எல்லாரும் ஆஸ்வதிக்கிறதை விட இவனை விசேஷித்த விதமா ஆஸ்வதிச்சாரு. இவனுடைய ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு. ஆமென், ஆமென்.